ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம ஃபினிஷாக பண்ணியாச்சு. கப்புலேருந்து நம்ம பட்டி எப்படி வைக்கலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டியை நான் எல்லாமே அடித்து திருப்பி இருக்கிறேன். ஒரு லைனிங் வந்து இப்படி ஃபுல்லாக வந்து அடித்து இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இன்னொரு லைனிங் வந்து இப்படி லைனிங்காக வச்சுக்கோங்க. இது எப்படி சூப்பராக வந்து நம்ம பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கணும். இந்த அளவில் நம்ம ஒரு தையல் போடலாம். அதுக்கு அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த லைனிங் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கவே வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி வச்சு கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு சேர்த்து அடிக்க போகிறோம். இப்போ 2 தையலும் விழுந்தாச்சு. இந்த பக்கமும் பட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சென்டருக்கு நம்ம மடித்து தைக்கணும் இல்லையா? அந்த மடித்து தைக்கிற அளவு வந்து இங்கே ஏற்கனவே நான் ஒரு தையல் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக இங்கே ஒரு தையல் கோடு போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ இது எவ்வளோ இருக்குதோ இது கரெக்டாக வந்து உங்களுக்கு மடிக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு மீதியை வந்து எடுத்துடலாம். இப்போ இப்படி நான் வந்து மடிச்சிட்டேன். இப்போ இதை ஃபுல்லாக இப்படி மடித்து இப்படி கிளியராக வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். சூப்பராக வந்து பட்டி வந்து இவ்வளவு தான் ரெடி பண்ணிக்கணும். இதை அயன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி வீடியோவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.